வெல்கம் டு ஃபுடெக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ராகி கஞ்சி ஆக்கிட்டு பண்ண பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 kg ராகி பவுடர் கேழ்வரகு மாவு. அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் இட் வெல். விதவுட் எனி லம்ஸ், முட்டை கட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கலந்துக்கோங்க. மிக்ஸ் இட் வெல், வாட்டரி. க்ளோஸ் இட் அண்ட் ஃபர்மெண்ட் இட் ஃபார் 15 minutes. 15 ஹவருக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த ராகி நல்லா 15 hour 10 to 15 hours நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடுது, புளிச்செடுத்து. இப்போ வாங்க கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி, நொய், ரா ரைஸ், ப்ரோக்கன் ரா ரைஸ், இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour சோக் பண்ணிடுங்க, ஊற வச்சுடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் நொய் போட்டுக்கோங்க. வாஷ் பண்ண ஊற வச்ச பச்சரிசி, நொய், ப்ரோக்கன் ரா ரைஸ். அரிசி ஒரு 3/4 பாதம் வெந்துடுதும், சாஃப்டானதும், ரொம்ப வேண்டாம், இல்லை பாதி வெந்தால் போதும். நம்ம கரைச்சி வச்சிருக்க ராகி கேழ்வரகு அதை ஊற்றி நல்லா கைவிடாமல் கலக்கிக்கோங்க. துடுப்பு வச்சுக்கோங்க, அப்போ தான் சரியாக வரும். நல்லா கைவிடாமல் கலக்குங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடுங்க, போதும். க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆற விட்டுருங்க. இது ஒரு ஆறத்துக்கு ஒரு 8 hours மேலே ஆகும். நல்லா ஆறின பிறகு மேலே சும்மா ஏடு மாதிரி இருக்கும், இது எடுத்துருங்க. லைட்டாக எடுத்தாலே வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதுதான் நம்மளுக்கு கள்ளி. இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம், உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க.